இருக்கும். அதுதான் உண்மை. நம்ம எல்லாருமே தமிழகத்துல தான் இருக்கோம். நம்ம எல்லாருமே தமிழ் பாரம்பரியத்த கடைபிடிக்கிறோம். அத போய் விட்டுட்டு அசிங்கமா கமெண்ட் பண்றது, வல்கரா கமெண்ட் பண்றது, தனி ஒரு மனுஷன அட்டாக் பண்றது, இதனால நீங்க என்ன சாதிச்சிற போறீங்க? இப்படி இந்த ஒருத்தர் கமெண்ட் பண்ணாரே, அவருக்கு வாழ்வாதாரம் உயர்ந்துற போதா அப்படி கமெண்ட் பண்ணதுட்டு? அவர் குடும்பத்தில உள்ள கஷ்டம் தீர்ந்துற போதா? இல்ல கேட்கிறேன், அவருக்கு வந்து ஜாப்ல இன்கிரிமெண்ட் ஏதாச்சும் குடுத்துற போறாங்களா? இல்ல அவர் வாழ்க்கையில நல்லது தான் நடந்துருமா? இதேமாரி மத்தவங்கள அவதூறு பரப்புனாலும், இதேமாரி மத்தவங்கள வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்த வந்து பண்ணாலும், சிஸ்டர் எதிர் தரப்புகள் இப்படி காலங்காலமா இருக்கத்தான் செய்கிறார்கள் சிஸ் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பான ஒரு விஷயம். ஆனா வந்து இப்படி வந்து ஒரு ஒரு கேரக்டர தப்பா சொல்லக்கூடாது. நேத்திக்கே நான் லைவ் போட்டிருந்தேன். நீங்கலாம் வந்தீங்களா? அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நேத்திக்கு வந்து மதிப்புக்குரிய அனிதா ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வந்து திரும்பவும் வந்து நம்ம வந்து மதிப்புக்குரிய சிஎம் அவர்கள் வந்து ஒரு சில வார்த்தைகள் தப்பா தவறுதலா பேசியிருந்தாங்க. அதேமாரி வந்து மதிப்புக்குரிய ராசா அவர்களும் வந்து பேசியிருந்தாங்க.